உங்களுக்கு தெரியுமா, என் உணவு நான் சொல்லும் விலையில். மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும். மை ஃபுட் மை பிரைஸ். அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க. ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். தன்மான தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக உடல்நிலை மோசமடைந்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அன்றைய தினமே அவருடைய உடல்நிலை மிக மோசமாக உள்ளது என்கின்ற நிலைதான் இருந்தது. மருத்துவர்களின் மருத்துவ உதவியோடு அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்து வந்தது. நாங்கள் தினமும் அவருடைய குடும்பத்தில் விசாரித்துக் கொண்டுதான் இருந்தோம். சென்னையில் சென்று பார்த்து வந்தோம். அவர் உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து வருவதாக தான் கூறப்பட்டது. அப்படித்தான் முன்னேற்றம் அடைந்து வந்தது. திடீரென இன்று காலை உடல் மோசமடைந்து அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். இதை எப்படி நாங்கள் தாங்குவோம் என்பதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். ஈரோடு தொகுதியின் கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தொகுதி மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். அவருடைய பணி என்பது காங்கிரஸ் பேரியக்கத்திலே அவர் பணியாற்றுகின்ற விதம், காங்கிரஸ் பேரியக்கம் எப்பொழுதெல்லாம் பின்னடைவு ஏற்பட்டதோ அப்பொழுதெல்லாம் தொண்டர்களையும் இந்த இயக்கத்தையும் தூக்கி நிறுத்திய தலைவர் எங்கள் தலைவர். எல்லா காலகட்டத்திலும் எப்பொழுதும் தன் மனதுக்கு பட்டதை அது எந்த விஷயமாக இருந்தாலும் துணிச்சலோடு பதிவு செய்கின்றவர். இந்த காலகட்டத்திலும் அவர் தன்னுடைய மகன் கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்து திடீரென காலமானதை தொடர்ந்து அவர் இந்த தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற வேண்டிய நிலை இருந்தது. 1984ஆம் ஆண்டு சத்தியமங்கலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். 2004ஆம் ஆண்டிலிருந்து 9 வரை கோபிச்செட்டிப்பாளையம் பாராளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய இணையமைச்சராகவும் பணியாற்றினார். அவருடைய மகன் திடீரென காலமானதை தொட்டு அவர் கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். அவரை பொறுத்தவரை அவர் வேண்டாம் என்றுதான் சொன்னார். எனக்கு உடல்நிலை சரியில்லை, சட்டமன்ற உறுப்பினர் வேண்டாம் என்று சொன்னார். முதல்வர் அவர்களே கேட்டுக்கொண்டதற்கெனங்க அவர் தொகுதியில நின்று பணியாற்றினார். உடல்நிலை சரியில்லாத போதும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பணிகளை ஆட்சியாளர்களிடம் சொல்லி கடைசியாக கூட ஒரு 4 திட்டப்பணிகளுக்கு அவர் கடிதம் கொடுத்து விட்டு தான் சென்றார். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே தொகுதியின் முதல்வர் என்கின்ற திட்டத்தின் கீழ் 4 சிறப்பான பணிகளை ஈரோடு கிழக்கு தொகுதிக்காக கொடுத்துள்ளார். இந்த நிலையிலே அவர் எங்களை விட்டு பிறந்திருக்கின்றார். எங்களுக்கு எப்படி இந்த இழப்பை ஈடு செய்வோம் என்று தெரியவில்லை. அவர் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும் தன் மனதில் தோன்றியதை எந்த இடத்தில் பதிவு செய்தாலும் அவர் தொண்டர்களோடு மக்களோடு பழகுகின்ற போது குழந்தை மனதோடு தான் பழகுவார். எங்கள் குழந்தைகளை கையில் தூக்கி கொஞ்சுவார். நாங்கள் இதற்கெல்லாம் என்ன செய்வோம் என்கின்ற நிலையில இருக்கிறோம். மிகப்பெரிய இடத்தை நாங்கள் எப்படி கடந்து போவோம் என்று தெரியவில்லை. இது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் ஈரோட்டிற்கும் எங்களைப் போல அவருடைய குடும்பத்தோடு நெருக்கமாக அவரோடு இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய இழப்பாகும். எப்படி காலம்தான் எங்களை எப்படியாவது இதுல இருந்து விடுவிக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் நடந்து செல்வதற்குத்தான் வழி செய்ய. இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.